இயேசு தனியே நடந்து வருகின்றார். அவரை தேடி வரும் அருளப்பரை காண தன் ஜெபத்தை நிறுத்திவிட்டு வருகிறார். ஆண்டவரே, போதகரே, எங்கே இருக்கின்றீர்? நான் உன்னை ஆவலாய் தேடினேன். இப்போதுதான் சந்தித்தோம். ஆனால் உன்னை பிரிந்து என்னால் வாழ முடியவில்லை. அது தெரிந்துதான் நான் வந்தேன். என்னை பார்த்தீரா? எப்படி? அங்கே மரங்கள் செடிகள் என்னை மறைத்துள்ளதே. கண்கள் செய்யாததை அன்பு செய்யும். ஆம், எப்போது உன்னை நேசித்தேன் எனக்கு தெரியவில்லை. ஆனால் எப்போதுமே உன்னை நேசிப்பதாக தோன்றுகிறது. ஒரு வழியாக சொல்லிவிட்டாய் அருளப்பா. நீ கருவில் உருவாகும் முன்பே நேசித்த உறவு. ஆண்டவரே, அகங்காரம் அல்ல, உன் மீது நான் கொண்டுள்ள நேசம் எந்த உறவையும் ஈடு செய்யும். நேசம் உனக்கு துயரத்தை தந்தால் அது பரவாயில்லை, நீ நேசித்தால் போதும். நான் சாகிற நாளில் நான் மெஸ்ஸியா என நீ நம்பினால் வேத பிரமாணம் என் மரணத்தை கூறுகிறதே. உம்மை நேசிக்கின்றவர்களிடம் இப்படி பேசாதீர். ஆனால் அது நடந்தாலும் உம்மை நேசிப்பேன். அதற்கு என்னை அனுமதியும். அழாதே அருளப்பா. எதற்காக என்னை தேடினாய்? என் நண்பர்களிடம் உன்னை பற்றி கூறினேன். அவர்கள் உன்னை காண விரும்புகிறார்கள். அதற்குள் ஒளியை ஏற்றி விட்டாயே. சரி, நாம் போவோம். தீமையை விட நன்மை வேகமாக பரவும். கேட்கும் ஒளியை விட காணும் ஒளியின் வேகம் அதிகம். அன்பு ஒளியானது. நீங்கள் அன்பாயிருக்கும் போது ஒளி உங்களை சூழ்ந்துதான் இருக்கும். என் அருளப்பனை போல. அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல்.